வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரட்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது கேரட்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்டே தெரியாமல் அல்டிமேட்டாக இருக்கும். இது ஏதாவது லஞ்சுக்கு நம்ம குழம்பு பண்ணும்போது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நம்ம ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் நான் 2 கேரட்டை துருவி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, அதோட 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடி. வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இனிஷியலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே தனியாக வச்சுருங்க. அடுத்த ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் மிக்சரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷமாவது நம்ம அடுப்பில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் இந்த கேரட்டோட இந்த பச்சை வாசனை போகும். இதை வெறுமனே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கேரட் சாதம்லாம் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கேரட்டை பண்ணி கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக காலி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. அந்த பச்சை வாசனை சுத்தமாக போயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கேரட் பொரியல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஈஸியான ரெசிபி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் பிடிக்காதவங்க கூட இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.